시작해볼까? ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹாப்பி ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வில்லேஜ் கேர்ள்ஸ் சிட்டி பாய் சீசன் 3 பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இதோட ஸ்டோரியோட கண்டினியூஷன் நம்மளுக்கு புரியும். ஸோ கடைசியாக எதோட விட்டுருப்பேன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஜேகேக்கும் ஒய்யனுக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி, இங்கே வந்து ஒய்யனுமே கன்சீவாக இருக்கிற மாதிரி நான் வந்து காமிச்சிருந்துருப்பேன். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது கேளுடி, உனக்கு ஏதாவது ஆசையாக இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஜய்க்கு கேட்கவே, எனக்கு வந்து தோசை ஊற்றிதா, எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அங்கே தோசை மேலே போயிட்டு இருந்திருக்கோம். இங்கே வந்து அவங்க அம்மாவும் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கும் அவர் வந்து ஊற்றி கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து கடைசியாக அவங்க அம்மாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டதுக்கப்புறம் இங்கே அவங்க அம்மா வந்து லைக் அப்படியே ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, நீலாம் ஒரு பிள்ளையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை மூஞ்சை வந்து ரொம்ப பாவமாக வச்சுக்கிட்டு திடுதுப்புன்னு நீலாம் ஒரு பிள்ளையான்னு கேட்டிருப்பாங்க. ஏம்மா ஆளை பாரு, மூஞ்சி அமுக்குனி மாதிரி வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன் நீனு, ஏதோ என்னால் ஒன்று மன்னிக்கவே முடியல. நல்ல வேலை என் குழந்த பொண்ணு பார்த்து கன்சீவ் ஆகிட்டா. இல்லைன்னா நீ வேறு யாரையோ அப்படியே நீ கல்யாணம் பண்ணி கிழிச்சிருவேன். அப்படியே வேறு யாராவது தான் அம்மாக்காரி, நான் அப்படி இப்படி தான் பண்ணுவேன், வெறுக்க தான் செய்வேன். நீங்கள் தான் சமாதானப்படுத்தண்டா. நீங்கள் பிறந்த பிள்ளைங்களோட கடமை. ஓகே, எனக்கு அவளை இப்போலாம் பிடிக்கலன்னா சொல்லிட முடியாது. பரவாயில்ல, ஏதோ பட்டி காட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் குடும்பத்தை சந்தோஷமாக எடுத்து நடத்துகிற அளவுக்கு நல்ல பொண்ணுங்களை தான் நீ சரி உன் அண்ணங்காரனும் சரி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. சொல்கிறது அம்மா, என்ன கவலைப்படாதீங்கம்மா, சந்தோஷமாக வாழலாம். நல்லா பார்த்துப்பாங்கம்மா ரெண்டு பேரும். ஒயன் என்கிட்ட தாம்மா கொஞ்சம் சிடு கடுக்கடும் ஆளை பாரு. நீங்கள் தான் அப்படியே லவ்லி டவ்லி கப்பிள்ஸ் ஆச்சு. சும்மா என்கிட்ட வந்து சீன் போட வேணாம், நான் பொறாமப்பட மாட்டேன். அம்மா, உங்களுக்கு அவளை பற்றி எதுவும் தெரியாதும்மா. என்ன தெரிஞ்சுக்கணும்? விடு, அதெல்லாம் கேட்டால் நீ இன்னும் அவளை வெறுப்ப. அப்படி என்னடா ஒன்று பண்ணா? அது அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் காதலிக்க வச்சுருக்கேன்னு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். என்னால் என்னென்ன பாடுபடுத்தியிருக்கா தெரியுமா? உன்னை பாடுபடுத்தினாங்களா? அம்மா, ஐ மீன் காதலை வந்து ரிஜெக்ட் பண்ணா. ஓகே, அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் உடம்பு மட்டும் கொடுத்துட்டாளாம்மாவ. அம்மா பின்ன மனசை கொடுக்காதவா அப்புறம் என்னடா இது? மனசை கொடுத்துட்டதுக்கப்புறம்தான் கொடுத்தா. நம்புகிற மாதிரி இல்லையே, சும்மா பண்ணாதீங்க. ஐயோ, எங்கள் அம்மா வர கரெக்டாக. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக லவ் பண்ணல, சரக்கில் பண்ணது தானே. அதுக்கப்புறம் தானே காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. இருந்தாலும் நம்மக்கிட்ட விட்டு கூட கொடுங்க அவங்கள. அதனால் அந்த மனுஷன் அடித்து பேசி இல்லை அவள் எனக்கு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் மனசார இருக்கணுமேலாம் இல்லை, அப்படியே ஃப்ளோவில் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீ என்ன கேட்க போகிற? ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டு தாம்மா, அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. உங்களுக்கும் அப்பாவுக்கும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இந்த காலத்தில் வந்து இதை கேட்குற நீனு? அரேஞ்ச் மேரேஜ் தான். உன்ன மாதிரியா, உங்களை மாதிரியா? அப்படியா? எந்த வருஷத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? அது எதுக்கு உனக்கு? சும்மா சொல்லுமா. எனக்கு 1992 கல்யாணம் ஆச்சு. ஏன்? ஓ, என்ன மாதம்? ஏன்டா இப்படி போட்டு படுத்துகிற பாவி? சொல்லுமா சும்மா.
நவம்பர் 5. ஏன் இப்படிலாம் கேட்குறேன்? ஓ அப்படியா அப்படிங்கிறாரு. என்னடா போய் தூங்குப்பா. லூஸு மாதிரி கண்டதை நைட்டில் பேசிட்டு பா. அம்மா என்ன உன் புள்ள குறப்பிரசவத்தில் பிறந்திருக்கான்னு சொல்லவே இல்லைன்ட்டா. யாரா சொன்னா? என் புள்ள கரெக்டாக 10 மாதத்தில் பிறந்தான். அவர் அப்படியே அப்படிங்கிற மாதிரி புருவத்தை அப்படியே தூக்கிட்டு சொல்கிறாரு. 10 மாதமா? எடுக்குதே. நவம்பர் 5ன்னு சொன்னேன். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாதத்தில் பிறந்தா அது பிள்ளையாம்மா அப்படிங்கிறாரு. அது அது அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஏன்? லவ் மேரேஜ் இல்லைன்னு வேற சொல்லிட்ட, அப்புறம் எப்படி? அது எந்த சொல்லுவேண்ணா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்படியே முழிக்கிறாங்க. போய் தூங்குறியா நீ? அம்மா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுமா? இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் நான் தான் வெளியில் காட்டிக்கல. எப்படி சுகாவுக்குமே இந்த மூளை ஒர்க் ஆகலைன்னு தான் எனக்கும் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. சரி நீ அது இருக்கட்டும், நீ சொல்லும் போதில்ல என்ன சொல்லணும்? நான் திரும்பவும் கேட்குறேன். அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜாம்மா? அரேஞ்சு தான். நீ போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி தள்ளிவிடுறாங்க. அம்மா நீ சொல்லுமா, நாலு பின்ன சுகாவோட குழந்தையோ இல்லை என் குழந்தையோ கேட்கும் போது அதுங்க கண்டுபிடிச்சிட்டு நான் ரொம்ப சீக்கிரமாக போயிடாதம்மா. அரேஞ்ச் மேரேஜ் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்புறம் எப்படி சுகா 4 மாதத்துல பிள்ளை பிறந்துட்டு? எனக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னென்னா வேர்ல்டு ரெக்கார்டில் அட்லீஸ்ட் உங்கள் பேர் வரணும். குறப்பசவம் இல்லைங்கிறீங்க, கரெக்டாக 10 மாதத்தில் பிறந்தான்னு சொல்கிறீங்க. ஆனால் இது இடிக்குதேம்மா. அது உன் அப்பம் பூத்தி தானே உனக்கும் வரும், அதுதான் அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே அடிச்சுட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்பா புத்தியா எனக்கா அப்படிங்கிறாரு. ஆமாம் உங்கள் அப்பா புத்தி தான். என்னம்மா நடந்தது? அதெல்லாம் 20-30 வருஷம் பழைய கதை. எதுக்கு அதெல்லாம் உனக்கு? போ உட்காந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் டேபிளில் இழுத்து வச்சு உட்கார வச்சுருப்பாரு. உண்மையை சொல்லணும்னா உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படியே உன் அப்பங்காரனை உரிச்சு வச்சுட்டு தான் அவன் வந்திருக்கேன் நீனு. சரி நீ கண்டென்ட்டுக்கு வா, நீ சொல்லு முதல்ல அதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கேட்கவே அவங்களோட அம்மா, நானும் உங்கள் அப்பாவும் அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படிங்கிற. இரு நான் சொல்கிறேன், சொல்லாமல் போய் தொலைவேண்ணா அல்ல நீ தான் விட்டுருவியா? அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனால் உங்கள் அப்பா அப்போவே அடிக்கடி வந்து பார்க்குறது, ஏதாவது சும்மா ஏதாவது சாக்கு சொல்லி வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் அப்போ வசதி இல்லை, உங்கள் அப்பா எங்கேயோ என்னை பார்த்து பிடிச்சி போயிடுச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். கட்டினா என்ன தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கதை நின்றுட்டு இருந்தார். எங்கள் அம்மாவை அப்பாவை எல்லாரையும் சமாதிக்க வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே போகும்போது எங்கே போகும்போது அந்த இடத்தோட இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் என்னென்ன தகுந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அங்கே வந்து என்கிட்ட தனியாக வந்து பேச வேண்டியது. அப்போல்லாம் பையனும் பொண்ணும் நிற்க கூடாது. நானும் அப்படியே திடுன்னு ஓடி போயிடுவேன். அந்த மனுஷன் விடவே மாட்டாரே. ஒரு நாளைக்கு 2-3 தடைக்கு மேலேயாவது என்னை வந்து பார்த்துடுவார். அப்படியே காதல் கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிச்சது எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும். நல்லா தான் இருந்தது. நின்று பேசாத நான் நின்னேன், பார்க்காத நான் பார்த்தேன். ஆசை இருந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதுவுமே ஒரு புரியாத புதிர் தான். ஜேகே அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்ருக்காங்க, லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுற அவங்க அம்மாவை பார்த்துட்ருக்காரு. அன்றைக்கி ஒரு நாள் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக எங்கள் அம்மா கொஞ்சம் தொலைவில் வந்து சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு பாட்டி எத்தனைக்கும் இருக்க வச்சுட்டு தான் போயிருந்துருக்காங்க. ஆனால் பாட்டிங்கும் போது டிமிக்கி கொடுக்கறதுக்கு ஈஸி தானே.
ஸோ அந்த பாட்டி நல்லா கண்ணை மூடுறதுக்காக இவர் என்ன பண்ணியிருப்பார்னா தூக்க மாத்திரையை வந்து பாட்டிக்கு பாலில் கலந்து கொடுத்து அதை பதகன்னு மல்லாந்து இவர் வந்து இந்த அம்மா அம்னி அப்ரோச் பண்ணி பிளா 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 எவ்ரி திங் ஹேப்பண்ட் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கும். அதாவது இங்கே ஜங்குக்கோட அம்மா என்னென்னமோ சொல்லுவாங்க, சத்தம் இது என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் தான் சத்தம் போடாத, பக்கத்துக்கு எல்லோரும் வந்தாங்கன்னா என்னை சாவச்சு விடுவாங்க, கொலை பண்ணி விடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பார். அதனால் இவங்களும் அமைதியாக இருந்தாங்க. அமைதியாக இருந்த சாக்கை இவர் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு பைபிளில் எல்லாத்தையும் பண்ணி பிடிச்சி விட்டார். ஸோ இப்படி தான் சுகா வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதான் நான் பார்த்தேன், பரவாயில்லையே அப்பா என்ன மாதிரி தான் பண்ணதும். அதுக்கப்புறம் அவங்களே கல்யாணம் பண்ணியிருக்காங்களே, பெரிய விஷயந்தான். கல்யாணம் பண்ணலன்னா அவர் செத்து போயிருப்பார் நேரம். என்னம்மா இப்போ என்ன கிராமத்தில் உள்ளவங்களாம் சும்மா இருப்பாங்களா? பிடிச்சி வெளுத்து வாங்கியிருக்க மாட்டாங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீயும் கிராமத்தை பொண்ணு தானம்மா அப்போது, ஏம்மா அப்போ என் ஒய்ஃபை பார்த்து மட்டும் நீ கடு சிடு சிடுன்னு சொல்லிகிட்ருக்க? ஏன்னா நான் ஃபேஸ் பண்ண அவ்வளோ. உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிழைக்கிறதுக்காக நானும் உங்கள் அப்பாவும் இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உங்கள் அப்பா வேலைலாம் பார்த்து எல்லாம் பண்ணி, உங்கள் அப்பா கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பொண்டாட்டிக்கு ஒன்றும் தெரியாதான்னு சொல்லி மனசு நொந்து அந்த மனுஷன் அங்கே இருந்தாலும் என்கிட்ட எதுவுமே காட்டிக்கலை. எனக்கு ஆனால் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. நானாகவே முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணேன், படித்தேன். என் புருஷனோட மரியாதை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பண்ணேன். அதனால்தான் என் புருஷன் பட்ட வழியெல்லாம் என் பிள்ளைங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நல்ல ஒரு சிட்டியில் உள்ள பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும், நல்லா ரிச்சான ஃபேமிலியாக இருக்கணும்னு நான் நினச்சா, ஏன் மூஞ்சில் கரியல்லி பூசுகிற மாதிரி தானே நீங்கள் 2 பேர் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவே, அம்மா நான் ஒன்று சொல்லட்டுமா அம்மா? என்ன? நான் எவ்வளோ ஸ்டேட்டஸ்க்கு போனாலும் என் பொண்டாட்டியை என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் பையனை நான் எப்படி லவ் பண்ணேனோ அந்த பட்டிக்காட்டு பையன் தான் எனக்கு வேணும். அவளே படிக்கிறேன், இந்த மாடை பிடுங்குறேன், இல்லை நான் படிக்கிறோம், உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி சொன்னாங்கன்னா நான் அப்படியே நானே போய் புக்ஸ் எல்லாம் தூக்கி விட்டு இருந்துச்சுப்போம்மா. எனக்கு தான் பிடிக்காது. எனக்கு பட்டிக்காட்டு பையன் தான் பிடிக்கும். ஏன்டா அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், எந்த ஒரு இதுலேயும் மாட்ட மாட்டேன்னா. அம்மா நீ வேறம்மா, அவன் இந்த விஷயத்துல வேறும் அப்பா என்னதான் சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னா வச்சுக்கோங்களேம்மா, என் கேரக்டருக்கு அவள் மட்டும்தாம்மா செட் ஆவா, வேறு யாராலையும் நிற்கக்கூட முடியாதும்மா. அப்படிப்பட்ட பொண்ணுமா அவள். இன்னமும் என் மனசு அவகிட்ட ஃபாலோ ஆகிட்டே தாம்மா இருக்குது. அந்த வட்டி காட்டு பையன் கடவுளே அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் சிரிக்கிறாரு. அவங்க அம்மா அந்த சிரிக்கிறத ரசிக்கிறாங்க. லைக் ஒய்ஃபை நினச்சி அவர் வந்து ரசிக்கிறாருன்னு நினச்சி, ஜங்குகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹேண்டை வைக்கவே, தப்பார் கல்யாணம் பண்ணிட்டேன், நானே ஒன்று கஷ்டப்படுத்தினாலோ இல்லை வெளில போன்னு சொன்னாலோ அவள் கையை மட்டும் விட்டுறாத. அவர் அப்படியே அவங்க அம்மாவே பார்க்குறாங்க. உண்மையாக தான் கோவத்தில் நான் என்ன மாதிரியான வார்த்தை வேணாலும் விடுவேன். ஆனால் உனக்காக உன்னை நம்பி வந்தவர், எனக்கு சப்போர்ட்டுக்கு என் புருஷன் இருக்கார், ஆனால் அவரோட புருஷன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்ல, அதாவது நீ பார்த்துக்கோ சரியா? எனக்கு இப்பயும் அவளை பிடிக்காது தான், ஆனாலும் நல்ல பொண்ணுன்னு தெரியும், மாற்றிடாத அவளை சரியா? இப்போ எப்படி காதலிக்கிறியோ அதே மாதிரி காலம் முழுக்க சந்தோஷமாக காதலி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மண்டையாட்டுறாரு. சரி போ.
தூங்கு. அதான் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களே, இன்றைக்கி நைட்டு பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது, சும்மா அதை கட்டி பிடிச்சி படுத்து தூங்கு. மாம் அப்படிங்கிறாரு. டேய் போடா, எனக்கும் தெரியும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அவர் சிரிச்சுட்டே பொறுமையாக மேலே போகிறாரு. அவங்க அம்மா அப்படியே அவர் போகிறவரை பார்த்துட்ருக்காங்க. ஏதோ போ, சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்களுமே பொறுமையாக உள்ளே போகிறாங்க. அப்போ சுகா, அம்மா நான் உங்கள் லவ்வுக்கு பிறந்த பிள்ளையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வெளியில் வராரு. அடப்பாவி, இவன் எந்த நேரத்துலேருந்து வந்தான் தெரியலையே, நீ எப்படா வந்த அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவே, அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கும் போதே வந்தேன்னா. என்னம்மா என்ன? ஹே ஆமாண்டா, எனக்கும் என் புருஷனுக்கும் வந்த லவ்டா நீனு. என்னதான் இருந்தாலும் ஜங்குக்கு ஒரு கமிட்மெண்ட்டு தான், 2வது குழந்த வேணுமே, நீ வேற தம்பி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்த. அதனால தான் சரி பரவாயில்ல, கேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு தம்பியை கொடுக்கணுன்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணி அவனை பெற்றோம். ஆனால் நீ எங்கள் தங்குண்டா, எங்கள் லவ்வுக்கு பிறந்ததுடா நீ. அவன்லாம் சும்மா கமிட்மெண்ட்டு. நிஜமா எங்கள் சுகா, நிஜமா நானும் உங்கள் அப்பாவும் ஆசையாக லவ் மேக் பண்ணது தான் நீ. அவசரமாக கமிட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. சரிவா அப்படிங்கிறாரு. ஷிகா, இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்ரா. ஆமாம் தெரியுமே, உன்னோட குரங்கு முடிஞ்ச அதை அவகிட்ட காட்டாத, பயப்படுறா ரொம்ப. உன்னை எவ்வளோ டேக் கேர் பண்ணுறா தெரியுமா? தெரியும் மாம், ஐ டு லவ் ஹர். எனிவேஸ், ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ மாம். சரி போய் தூங்க, மணியை பாரு 3 ஆகுது. நீ ஏன் என்ன இருந்தாலும் நைட்டு ஒன்றும் பண்ண மாட்டேன். அது எப்படி 2 பேரும் ஒத்தாப்புல வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நாங்கள் கேட்கும் போதே நீங்கள் அடுத்த செகண்டே சொல்லியிருந்து அடுத்த நாள்லே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா பிரச்சனை வந்திருக்காது. நீங்கள் டிலே பண்ணீங்க, நாங்கள் லான்ச் பண்ணுறத பண்ணிட்டோம், தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்லவே, போ எல்லாம் உங்கள் அப்பா முத்தி தான். அம்மா தயவு செஞ்சு என்ன சொல்லாதம்மா, நான் ஒன்றை மாதிரிம்மா. ஏன்னா என்ன மாதிரி பாருங்கள், நான் அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்தேன். நல்லா வாயில் பருத்து போயிடும், அவனையாவது ஒரு பங்கில் செத்துப்போம், உன்னெல்லாம் என் வாழ்நாளில் மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதனால் நடந்துச்சுன்னா அதில் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற சிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பாங்க. எங்கள் சுகா அந்த இடத்த விட்டு சிரிச்சுட்டு அப்படியே பொறுமையாக போயிருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ ஜேகே அப்படியே பொறுமையாக ரூமுக்குள்ளே வரவே, எங்கள் அப்பா தான் திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே ஜேகே வர்றாரு. குடுன்னு அப்படியே ஓடி வந்து அப்படியே பொத்துன்னு உங்கள் மேலே அப்படியே படுக்கிறார். எருமை மாடு மாரி வராதான்னு கோடி முறை சொல்லு, நல்லா எஸ்ஸில் சொல்லுன்னு தான் வருவான் இவன். அறிவு கெட்டவனே, புள்ள வயிற்றுல இருக்கல. ஐயோ சாரிடி, மன்னிச்சிடுன்னு காலில் அத்தந்தளவு விழுகுறாரு. போய் தொலை. என்ன தான் எல்லாம் 2வது பிள்ளைக்கு தான் கேஷுவலாக இருப்பாங்கன்னு பேர், பிள்ளையே இங்கே எப்படி வருமோன்னு தெரியலையே. ஏண்டி இந்த மாதிரி பேசுகிற? என்ன உன்ன மாதிரி ஒரு அப்பங்காரன் தான் அது எப்படி இருக்கும்? எல்லாம் நேரம். என்ன உங்கள் அம்மா சொன்னாங்க, போதனை பண்ணியிருப்பாங்களே, அவ கூட சேராத, அவளை விளக்கி விட்டுரு, இந்த குடும்ப வாரிசு அவ சமக்கலை, என்ன வேறு என்ன சொன்னாங்க, என்ன கரிச்சு கொட்டியிருந்துருப்பாங்களே. எங்கள் அம்மா பற்றி அவனுக்கு இல்லை, போதும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம்ப்பா. அவன் புள்ள ஜொல்லு ஊற்றியே சாவடிக்கிறான், அவங்க அம்மா என்னை கரிச்சு கொட்டியே சாவடிக்குது. போ. ஏய் என்னடி எங்கள் அம்மா என்ன முன்னாடியே வந்து ஒரு மாதிரி பேசுகிற? ஓ, தாங்களுக்கு கோபம் ரோசம் வருகிறது, தாங்கள் என் அம்மாவை தப்பாக பேசி எதுவும் பின்ன இருக்காதா? எங்கள் அம்மாவது பரவாயில்ல, உங்கள் அம்மா உங்கள் அப்பா சரக்கு அடித்தவர் தானே ஏய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சரக்கு அடிக்கிறாருன்னு சொன்னதும் உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. அப்போ எங்கள் அம்மாவை நீ இவ்வளோ நாள் கல்வி ஊற்றுறியா? அப்போல்லாம் நான் வந்து அமைதியாக தான் இருந்தேன். இப்போ எங்கள் அப்பா அடிக்கலைல்ல, அடித்தார்ல, அவர் பண்ண சினாரியோலாம் ஞாபகம் இருக்குல்ல. அது நீங்கள் சிரிக்கிறீங்க, என்ன சிரிப்பு? அதெல்லாம் இல்லை. எங்கள் அப்பா
எங்கள் அம்மா செத்து போனதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கிராமத்தில் உள்ளவங்களே சொன்னாங்க, 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பொண்ணுக்கு அம்மா வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவோட சோகம் தாங்க முடியாமல் துக்கத்தால் தான் சரக்கை கையில் வச்சார். அது மட்டும் இல்லை, சித்தியோட கொடுமை எல்லாருக்குமே தெரியும். என் பொண்ணு தானாக வாழ்ந்தாலும் வாழலாம் ஒழிய இன்னொருத்தி அவளை இது பண்ண வேணாம். என் பொண்ணு சந்தோஷமாக அது என்ன நினைக்குதோ அது நடந்துட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டோன்னு நினச்ச மனுஷன்டா எங்கள் அப்பா. உங்கள் அம்மா அது மாதிரிலாம் நினைக்க வாய்ப்பே இல்லை படா அப்படின்னு சொல்லுங்க. அப்பா அவங்க அப்பா பற்றி பேசுனா கோவத்தை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன மூணு கண்ணுங்கணுங்கிற என்ன மூட்டு படுமேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேணா ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது, நீ ஏற்கனவே பிடுங்கினது லான்ச் ஆகி என் வயிற்றுக்குள்ளே கிடக்கு. அப்புறம் ஏய் என்னடி ஒரு ஆசை வார்த்தை கூட பேச முடியல. என்ன ஆசை வார்த்தை? உனக்கு இப்போ காதலே இல்லை. நீ எதுக்கு இப்போ பொடி போடுற? என்ன சி அடாது என்ன? ஐ லவ் யூ. பாரு நாய் உள்ள விடுது. நீ சொல்கிற அந்த ஊவும் அது சொல்கிற ஊவும் ஒரே மாதிரியே இருக்குது. ஆய் என்னடி? ஏய் உனக்கு நாய் இதை பாரு உள்ளே விடுது கேட்குதா? அப்படி சொல்லி நாய் ஊழ விட்ருக்கோம். அந்த மனுஷனுக்கு ஒரு கடத்தில் சிரிப்பு லைட்டாக வருது, எட்டி பார்க்குது. அழகா சொல்லணும்னு ஊனா நாய் அதோட ஏன்னா ஏதோ கூப்பிடுது போலன்னு சொல்லிட்டு அதுவும் ஊழ விடுது. சிரிக்காத அப்படிங்கிறாரு. இன்னமும் நாய் ஊழ விட்டுட்டு தான் இருக்கும். ஊன்னு வாழ முடியுங்க நாயங்களா. நானும் எங்கள் ஆசையை விட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜாங்கு கலந்துருப்பாரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் அப்படியே சிரிக்கிறத கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க. அயன் ஐ லவ் யூ. திருப்பி நாய் ஊழ விட்ருக்கோம். அந்த மனுஷன் மூடிட்டு நீங்கள் தூங்கு. எல்லா நாயும் கோரஸாக வர கத்தியாவது திருப்பியும் ஐயோ தூங்க விடு ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ அந்த மனுஷனும் அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க விட்டுருப்பாரு. பட் ஸ்டில் இடுப்பில் அப்படியே கிச்சி முட்டுறது. திரும்பவும் சொல்கிறேன், உன் ஏழை இப்போ வரைக்கும் நீ அடக்கி வச்சுட்டு இருந்தா இன்றைக்கி நம்ம ஜாலியாக இருந்திருக்கலாம். இந்த பூ வேஸ்ட்டு, இந்த மாலை வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் ஒன்றால தான். இருந்தாலும் நான் அமைதியாக இருக்க மாட்டேனே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு திரும்புறீங்க. பிள்ளைக்கு ஏதாவது ஆகிடண்டா மசுறு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு நிற்காத அப்படின்னு நீங்கள் கேட்கவே நான் என்ன பண்ண போகிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? நான் நெட்டில் பார்த்தேன். என்னத்தை பார்த்த? அது நார்மல் டெலிவரி நம்ம பிளான் பண்ணும்போது ஒன்றாலாம் இருக்கணுமா? ஏதோ பார்த்துட்ட, இது உண்மையாக என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், ஆனால் இப்போல்லாம் இருக்கக்கூடாதும், அது ஒரு 5-6 மாதம் ஆகணுமா. அச்சோ அப்படின்னு சொன்னீங்க. எப்படி நான் தாங்குவேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்கலை, என்ன பண்ணீங்க? அதே பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறேன்னு நீ புரியல. நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. என்னாடி அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. நீ பொண்டாடி நீ இருக்க, நான் எதுக்குடி நான் தானாக பண்ணணும்? செல்ஃப் நான் ஏன்டி பண்ணணும்? முடியாது போ. என்னாலையும் முடியாதுப்பா, சாரி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. சரி எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடு, நான் ஆஃப் ஆகி படுத்துடுறேன். என்னடாச்சு கேட்டதும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஷாக்கு. தூங்கு. ஒன்று தானா செருப்புங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படியே தேடுறீங்க. அப்படியே அந்த மனுஷன் டபக்குன்னு உங்களை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டாரு. இங்கே அடுத்தது ஷிகா இருந்திருப்பாரு. அப்படியே பார்க்குறாரு, ஒய்ஃப் அழகாக தூங்குறாங்க. அப்படியே பொறுமையாக கிட்டக்கு போயிட்டு அந்த அஞ்சம்மாவை பார்த்துட்டு, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேனா என்ன?
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்கிறாரு. அந்த பொண்ணு தூக்க கலக்கத்தில் அப்படியே லைட்டாக அவரோட சைட் திரும்பி இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 1-2 ஹேர்ஸ் அப்படியே அந்த பொண்ணோட ஃபேஸை லைட்டாக கவரப் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மனுஷன் அப்படியே கை வச்சு லைட்டாக அழகாக எடுத்து கோதி விட்டு அப்படியே காதுக்கு பின்னாடி சொருவி விட்டு, சொல்லு 5 சொல்லு, நான் அப்பெல்லாம் பண்ணலல்ல, என்னோடய சாஃப்டான ஃபேஸ் தானே உன்கிட்ட காமிச்சிருக்கேன். அந்த பொண்ணு அப்படியே அழகாக தூங்குது. என்னன்னு தெரில, புதுசாக அவன் மேலே பாசம்லாம் வருது. இந்த மாதிரிலாம் நான் என் தம்பிகிட்ட கூட காட்டினதில்ல. அது என்னன்னு தெரில, ஒரு மாதிரி அரகென்ட்டு ரக்கடாகவே இருந்துட்டேன்னா இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என் வாழ்க்கைக்கு. நம்ம லைஃப்பில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட வயிற்றில் என்னோட புள்ள, நினச்சாலே வியப்பாக இருக்குது. 5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கத்துலேயே மனவரிங்க. என்னன்னு தெரிலடி, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒன்று பிடிக்குது. நீ நல்ல பொண்ணு தான், ரொம்ப நல்ல பொண்ணு. எந்த அளவு நல்ல பொண்ணுன்னா, என் கேரக்டரே சகிச்சுக்கிட்டு வாழ்கிற அளவுக்கு. நான் இது வரைக்கும் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருந்தேன், என் கேரக்டருக்குள்ளே அந்த பொண்ணு ஒரு நாள் கூட தங்க முடியாது, கல்யாணம் அடுத்த செகண்டே எல்லா பொண்ணும் புட்டுக்கிட்டு ஓடி போயிடுவான்னு நினச்சி டிவோர்ஸ் வரைக்கும் வரும்னு நினச்சேன்டிண்ணா. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து என்னமோ தெரியல, நீ எப்படியாவது என்னை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை நீ நல்லா பார்த்துக்கிற, ஆனால் அதே நான் உனக்கு பண்ணுறேன்னா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு வராத ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக ஒருத்தவங்கள பார்த்துக்கிறது. என்னால் முடிஞ்ச அளவு உன்னை நான் பார்த்துவேன். நீ பயப்படாமல் இதே மாதிரியே எப்பயுமே இரு. கண்டிப்பாக ஒரு நாள் நான் உனக்காக ஃபுல்லாக மாறிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தில் அப்படியே லைட்டாக டேப் பண்ணிட்டு அந்த மனுஷன் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ தூங்க போகும்போது அப்படியே அவரோட நெஞ்சில் அப்படியே உங்களை அள்ளி அணைச்சிக்கிறாரு. ஸோ ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கிற மாதிரி 2 பேருமே. ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் டே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா தூக்கம் போல், அப்படியே கண்ணெல்லாம் பார்க்கணுமே, ஐ பேக்கே விழுந்துருச்சு, முரட்டு தூக்கம். ஸோ நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு இதை பார்க்குறீங்க. பார்த்தா கால் நல்லா அப்படியே பேனு விரிச்சிக்கிட்டு படுத்து தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே இந்த மாதிரி தூங்கினாலும் குழந்தை என்ன ஆகுறது, இவன்ட்டு நான் என்ன சொன்னாலும் இவன் நான் மாசமாக இருக்கிறத மறந்து ஒழிகிறான். டப்புக்குன்னு காலை தூக்கி வயிற்றில் போட்டால் என்ன ஆகுறது பிள்ளைக்கு, ஐயோ இவனை நினச்சே என்னால் முடியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே தள்ள கழிச்சிட்டு போகிறீங்க. அப்போது நீங்கள் டக்குன்னு அந்த ஃபோன் ஆக்சுவலாக அவர் வாங்கி கொடுத்துருப்பார்ல, அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க புள்ள எப்படி தூங்கியிருக்குன்னு. அப்புறம் நீங்கள் அப்படியே குளித்து முடிச்சுட்டு தலையில் துண்டை கட்டிட்டு, ஸோ அந்த ஈர துணியோடு அப்படியே இந்த துண்டை கட்டிட்டு வருவாங்களே, அந்த மாதிரி குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே தலையை இது பண்ணிகிட்ருக்கீங்க, தொடச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் ஜேகே எழுந்திரிக்கிறாரு. எழுந்திரிச்சதும் அழகான லக்ஷ்மி மாதிரி உங்கள் ஃபேஸ். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ட்ரெடிஷ்னல் வேல்யூஸோடு நீங்கள் இருக்கிற மாதிரி சாரி வியர் கரோ, தென் பொட்டு வச்சுட்டு அப்படி லைட்டாக மஞ்சள்லாம் வேறு பூசி வேறு குளிச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கார்ஜியஸாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. த வே ஹி லுக்ஸ் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவர் அப்படியே ரசித்து உங்களை பார்க்குறாரு. அப்படியே கழுத்தில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே இப்படி படுத்துக்கிட்டே அப்படியே பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு ஜேகே. நீங்கள் அப்படியே துண்டை அப்படியே தொடச்சிக்கிட்டே, என்ன போய் குளிப்போ அப்படிங்கிறீங்க. பார்க்க அழகாக லக்ஷ்மி மாதிரி இருக்க, ஆனால் என்ன வாயில் வர வார்த்தை தான் கொஞ்சம் கடுன்னு இருக்குது அப்படிங்கிறாரு. ஏச்சி போடா அப்படி சொல்லிட்டு அந்த துண்டை தூக்கி அப்படியே அவரோட மூஞ்சில் போட்டிருப்பீங்க.
ஸோ அவர் அப்படியே அதை எடுத்துகிட்டு அப்படியே கொடியில் அப்படியே காய வச்சுருப்பாரு. அப்படியே பின்னாடியிலேருந்து அந்த மனுஷன் பேக்கப் இதை குளிச்சிருக்கோம், கொண்டே போடும் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தாம்பட்டிலேருந்து அப்படியே தலை முடிச்சு அழைச்சிட்டு போய் இங்கே பாத்ரூமில் அந்த மனுஷனை பிடிச்சி தள்ளுறீங்க. ஏன் என்னை குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணுற கேர்ள், நான் கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா, நான் உன் ஹஸ்பண்டி அப்படிங்கிறாரு. மழை போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்கிறீங்க. கதை சாத்துனதுக்கப்புறம் உங்களுக்கே சிரிப்பு, ஆமாம்ல நம்ம அப்படி தானே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே சிரிப்பு வருது. ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, கேர்ள் ரக்கடு, அதே மாதிரி பாய் ரக்கடுன்னு ஷுக்கா. ஸோ மாட்டின ரெண்டும் பாவம் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அந்த மனுஷன் ஒரு வழியாக குளிச்சுட்டு போய் வந்திருப்பார், துணி கட்டிட்டு வந்திருப்பார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நீங்கள் என்னடா போய் வர, ஏன் என்னோட உடம்பு உனக்கு ஏதாவது அழகின்றதா, ஏதாவது பண்ண சொல்லி ஒரு ஆணியும் கிடையாது. ஆளை பாரு, டபக்குன்னு நான் இழுத்து விட்டேன்னா என்ன பண்ணுவேன், ஒன்றும் இல்லாமல் தான் நிற்பேன். எனக்கு என்ன என் மொண்டாட்டிட்ட கட்டுறதுக்கா ஏற்கனவே கூட்டுறது தோனி அப்படிங்கிறாரு. சீ அப்படி சொல்கிறீங்க என்ன சீ அப்படிங்கிற மூச்சா பத்தியா, ஏய் நீ என்ன அந்த மாதிரி தானே நீ கூப்பிடுற அப்படிங்கிறாரு. நான் மறக்கா சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் நடுவில் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு அதிக வயிற்றுல பாப்பாவா வளருது நாயே. அந்த மனுஷன் அப்படியே மூஞ்ச பவுட் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக போகிறாரு. டக்குன்னு அவரோட கையை பிடிக்கிறீங்க. என்ன அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை போ அப்படிங்கிறாரு. இப்போ எதுக்கு மூஞ்சி தொங்க போட்டுருக்க, என்னன்னு சொல்லு. என்ன இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சத்தம், ஒன்றும் இல்லை போ நான் கிளம்பணும் பாய். அதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லு, என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. நீ நம்மளை பாசமாகவே இருக்க மாட்டே, அது ஏன் உன் கேரக்டரில் வர மாட்டுது. நீ இரு வேணா சொல்லலை, அழாத, வருது, அழாமல் பொறுமையாக சொல்லு. கொஞ்சம் பாசமாயிடே ப்ளீஸ். நான் அப்பாவா போகிறேன்னு உன்கிட்ட கொஞ்சம் தான் நான் கேட்குறேன், ரொம்பலாம் கேட்கல. ரொம்ப ஹார்ட்டாக இருக்கு நீ பேச போதெல்லாம், ஒன்று வாயாடுது. சரி சாரி அழாத. சரி யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, நான் என்னமோ உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி தான் நினைப்பாங்க, கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் வேறு தண்ணி அப்படியே துடைக்கிறீங்க. ஃபுல்லாக அழுது. சரி இல்லை என்னன்னு தெரியலை, உங்ககிட்ட வேணுங்கன்னே கோவமாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் அப்படி தான் நடந்துக்க வருது, தெரியல, நான் மாற்றிக்கிறேன். இப்போ இருந்து மாறு, ட்ரை பண்ணு. சரி அப்படியே பொறுமையாக நீங்கள் அவரை ஹக் பண்ணுறீங்க. அந்த மாற்றம் அப்படியே பொறுமையாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே நினச்சிட்ருக்காரு. ஒழுங்காக தோற மாட்டியா பாரு, ஈரமாக இருக்குது இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு நம்ம ஒரு செகண்ட் கூட நிம்மதியாக இருக்க முடியலடா, டக்குன்னு போயிடுறா. அந்த மனுஷன் அப்படியே வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே துண்டி எடுத்துகிட்டு வந்து அப்படியே உடம்புலாம் தோட்டுறீங்க, பிகாஸ் அங்கே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குது. தலையுமே குடிச்சிருப்பாரா, கொஞ்சம் ஹைட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூல் மேலே இன்னைக்கு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கையை பிடிக்கிறாரு. ஓ உங்களுக்கு இந்த அக்கறைலாம் இருக்குது அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே திருப்பியும் மூஞ்சை பவுட் பண்ணிட்டு திருப்பியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஏறி உட்காந்துட்டு அந்த மனுஷனுக்கு தலையெல்லாம் தோட்டி விடுறீங்க. ஸோ ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மனுஷன் இப்போ எப்படி சொல்கிறதுனா, லைக் நீங்கள் கொஞ்சம் ஹைட்டான இதில் தான் நின்று இருப்பீங்க, பேலன்ஸ்க்காக அந்த மனுஷன் உங்கள் எடுப்பை பிடிச்சிருப்பாரு. ஸோ கீழே குடியும் போது அழகாக உங்களோட பெல்லி பட்டனில் லைட்டாக அப்படியே எட்டி பார்க்குது. அந்த மனுஷனுக்கு எவ்வளோ தூரம் அழகாக பார்த்துட்டு அதை கையை வைக்காமல் இருக்க முடியுமா, அப்படியே கை பொறுமையாக இடுப்பில் தானே இருக்கும், அப்படியே பொறுமையாக நழுவி
உங்களோட அந்த பெல்லி பட்டனில் படக்குன்னு அப்படி இந்த மனசு வச்சுருப்பாரா? நீங்கள் அப்படியே அவரை பார்த்து ஒரு முறை மறைக்கிறீங்க கீழே குனிஞ்சு. அவர் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி மூஞ்சி அப்படியே பவுட் பண்ணிட்டு ஏன் இப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இப்போ தான் அழுதுருக்கான், தலை வேற குளிச்சிருக்கான், சளி பிடிச்சோம். எதுவும் திட்டாத, கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மனசை கம்மி பண்ணிக்கிட்ட எதுவுமே பேசலை. அப்படியே அமைதியாக நின்றுட்டு திருப்பி நீங்கள் பண்ண வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கீழே குஞ்சு அப்படியே முத்தம் தர்றாரு. இது எனக்கா உன் பிள்ளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோவப்படுறீங்க. அழகாக இருக்குது. நான் கேட்டதுக்கு பதில்ப்பா, எதுக்கு நீ கோவப்படுற? ஏதோ எதை கேட்குற? எனக்கா இல்லை உன் பிள்ளைக்கான்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. உனக்கு தான். எனக்குன்னா நீ எங்கே கொடுக்கணும்? எங்கே கொடுக்கணும்? இந்த உடம்பே உன்னோடது தானடி. அது வயிற்றில் புள்ள இருக்கிறதுக்கு முன்னாடிப்பா. இப்போ நீ வயசில் கொடுத்தா நான் என்ன நினைப்பேன்? உன் பிள்ளைக்கு கொடுக்குறது தானே நான் நினைப்பேன். ஓ, அப்படி இன்னசென்ட்டாக தயவு செஞ்சு மூஞ்சி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே தொல்லையை திருப்பி விட்டுருவேன். சரி அழாத. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. அழாத சரியா? பார், உன் பிள்ளைக்கெல்லாம் நீ கோவக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது சொல்ல கூட எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நீ முதல்ல எனக்கு புருஷன், அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு அப்போ. எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நீ வேறு என்ன வேணால் பண்ணிட்டு போயின, பிரச்சனை இல்லை. பொசஸ் ஆகுறியா அப்படிங்கிறாரு. அவன் தான் என் புருஷனை யாருக்குமே பங்கு கொடுக்க மாட்டேன், அது என் பிள்ளையா இருந்தாலும் சரி. புரிஞ்சதில்ல? இனிமேல் என்ன பண்ணணும்? உனக்கு வந்துட்டு பிள்ளைக்கு கொடுக்குறேன், புரிஞ்சா சரி. அந்த மனுஷன் அழகாக பொறுமையாக உங்களுக்கு வந்து உதட்டில் முத்தம் தந்திருப்பாரு. ஜங்குக். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், தெரியும். ஏன்? உங்கள் கண்ணில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நீ என்ன தான் என் மேலே சிடுனாலும் என்னை யாருக்கிட்டேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு உன்கிட்ட பிடிச்சது அதான் ரொம்ப ஏன். நீ இப்படியே இரு, எதுக்காக யாருக்காக மாறாது, நானே கேட்டாலும் செய்யாது, நீயாவே இருவேன். ஐ லவ் இட். கையை பிடி இறங்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் கையை பிடிக்கல, அப்படியே இடுப்பை அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கி அப்படியே கீழே வச்சுருப்பாரு. அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அந்த மனுஷன் ஏன் லவ் யூ டூ அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்னியா பேசுகிறாங்க என்ன சொல்லுங்க. நிக்கோ நிக்கோ நீ பா 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 bang 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 bang.